வணக்கம். நம்மள பல பேர் வாழ்க்கையில இத அனுபவிச்சிருப்போம் இல்லையா? மனசுக்குள்ள ஒன்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா வெளிய பேசும்போது அப்படியே வேறொன்ற பேசுவோம். நம்ம எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நடுவுல ஏன் இந்த பெரிய இடைவெளி வருது? இன்னைக்கு சுவாமி சித்பவானந்தரோட ஒரு ஆழமான கருத்தை வச்சு இந்த கேள்விக்கான பதிலை தேட போறோம். வாங்க, முதல்ல நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு உள்மன போராட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த முரண்பாடுதான் பல பிரச்சனைகளுக்கு ஆணிவேராவே இருக்கு. இந்த பிரார்த்தனையோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. மனசுல ஒண்ணு வாக்குல ஒண்ணுன்னு இருக்கிற அந்த போலித்தனத்தை புண்மைன்னு சொல்லுது. அப்படி இல்லாம நான் என்ன நினைக்கிறனோ அதையே பேசுறதுக்கான ஒரு தைரியத்தையும் வலிமையும் கொடுன்னு இறைவன் கிட்ட கேக்குது. இதுதானே நமக்கும் தேவை. சரி, உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்துக்கு தீர்வு எங்க இருக்கு? ரொம்ப தூரம் போக வேணாம். நம்ம இயற்கையே இதுக்கு ஒரு அழகான பதில வச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு உவமை இது. ஒரு செடி பூமியிலிருந்து எவ்வளவு இயல்பா எந்த ஒரு தடையுமில்லாம முளைச்சு வருதோ அதே மாதிரி நம்ம வார்த்தைகளும் நம்ம எண்ணங்கள்ல இருந்து ரொம்ப இயல்பா வெளிவரணும்னு சொல்லுது. இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம். பூமிங்கிறது நம்மளோட நம்மளோட எண்ணங்கள். அந்த சிந்தனையிலிருந்து முளைச்சு வர்ற செடிதான் நம்மளோட சொல். நம்ம உள் மனசுக்கும் நம்ம வெளிப்பாட்டுக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் தொடர்பு இருக்கணும். அதுதான் உண்மையான இணக்கம். ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த மனமொழி ஒற்றுமையால நமக்கு உண்மையில என்னதான் நன்மை? மனசையும் சொல்லையும் ஒன்னா இணைக்கிறதுனால கிடைக்கிற பலன்கள் என்ன? இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன கொள்கையை நம்புறீங்க, எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றீங்கிறது முக்கியமே இல்ல. ஆனா உங்க மனசுல இருக்கிற நம்பிக்கைக்கும் நீங்க வெளியே பேசுற வார்த்தைக்கும் இடையில ஒரு நேர்மை இருக்கே, அதுதான் உண்மையான பலம். இந்த நேர்மையால ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, உங்க உள்ளம் உங்க மனசு பயங்கரமா உறுதி பெறும். ரெண்டாவது, உங்க பேச்சே உயிர் பெற்றது மாதிரி ஆகிடும். உங்க வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். நம்ம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த கொள்கை சும்மா ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சியோட முதல் படி. வாங்க அத பத்தி பாப்போம். ஆமாங்க, யோகம்னு சொல்ற அந்த பெரிய பாதையோட மிக மிக முக்கியமான முதல் படியே இந்த மனமொழி ஒற்றுமைதான். மத்த எல்லா பயிற்சிகளுக்கும் இதுதான் அடித்தளமா அமையுது. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, யோக பயிற்சியோட முதல் வேலையே, முதல் ஒழுக்கமே இதுதாங்க. நம்ம எண்ணத்தையும் சொல்லையும் ஒன்னா இணைக்கிறது. இந்த அஸ்திவாரம் சரியா இருந்தா மேல கட்டுறது எல்லாமே சரியா இருக்கும். சரி, நாம மட்டும் இப்படி மனசுக்கும் வாக்குக்கும் உண்மையா இருந்தா போதுமா? நம்ம கூட பழகுறவங்கள பத்தி என்ன? இப்போ அந்த பக்கமா போலாம். கேள்வி இப்ப நம்மள பத்தி இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்தி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. நம்ம வாழ்க்கையில இருந்து யார் கூட பழகுறத தவிர்க்கணும்? இதுக்கு திரு அருட்பா ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த பதில சொல்லுது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஏன்னா நம்மளோட மன அமைதியும் சரி, வளர்ச்சியும் சரி, நாம யாரோட நேரத்தை செலவிடுறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு இல்லையா?